நான் முதல்ல திரு லயலாமணி அவர்கள்ட்ட. திரு லயலாமணி, ஏற்கனவே விஜய் இந்த தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னாரு. இப்போ அதையெல்லாம் தாண்டி முதன்மை சக்தி, அதாவது முதல் கட்சி அல்லது முதலிடம் அப்படின்ற இடத்தை நோக்கி அவருடைய அறிக்கையில் நகர்றாரு. எந்த அடிப்படையில் முதன்மை சக்தின்னு சொல்ல வர்றார்? அனைவருக்கும் வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று தலைவர் தளபதி அவர்கள் இன்று அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகை என்பது பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தியாகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. அவர்கள் இன்னைக்கு சொல்லலை, எங்க தலைவர் தளபதி அவர்கள் பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தி என்று இன்னைக்கு சொல்லல. என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ, கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே அவர் சொன்னாரு, அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரால் தான் முடியும். எனவே முதன்மை சக்தியால் தான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். முதன்மை சக்தியாக வருகிறேன், உங்களுக்கான நல்லாட்சியை கொடுக்க போகிறேன் என்று தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற போதே வெளியிட்டார். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்பது முதன்மை சக்தியாக திமுகவிற்கு மாற்றாக 2026 ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அதிகாரத்தில் அமரும். அதற்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலேயே வீட்டுல ஒருவர் விஜய் ரசிகர், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் விஜய பிடிக்கும். முதன்மை சக்தி அப்படின்றது தமிழக அரசியல்ல ஏறக்குறைய நாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்ல வருவதனுடைய டோன், அந்த இடம் எங்க உருவாகுதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது முதன்மை சக்தி என்பது மக்களிடமிருந்து உருவாகுது. அதாவது மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு, மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக இங்கு பலரும் பலவிதமாக பேசினாங்க. கூட்டம் வராது, 10,000 கூட தாண்டாது, 15,000 கூட தாண்டாது, மக்கள் போக மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் 10 லட்சங்களை கடந்து 14 லட்சம் மக்கள் அந்த மாநாட்டிற்கு வந்தார்கள் என்றால் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதன்மை சக்தியாக எங்க தலைவர் தளபதி அவர்களை தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லோரும் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இன்று முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அந்த எழுச்சியான ஒரு கூட்டம் வரணும் அப்படின்றதுடைய அழைப்பினுடைய நோக்கம் தான் முதன்மை சக்தின்றதா? அந்த எழுச்சியை பார்த்து நம்ம தான் முதன்மை சக்தின்னு தமிழ்நாடு நம்பணும் அப்படின்றதா அந்த கடிதத்தினுடைய வெளிப்பாடா? இல்ல, எழுச்சி என்பதும் புரட்சி என்பதும் தானாக உருவாகாது. ஒரு நபரின் மீது நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான் எழுச்சியும் புரட்சியும் உருவாகும். அதே போன்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் எழுச்சியையும் புரட்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தினார். ஐயா அண்ணா அவர்கள் எழுச்சியையும் புரட்சியும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார். அதே போன்று ஒரு 3 எழுத்து மந்திரமாக வரக்கூடிய எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எழுச்சியையும் புரட்சியும் ஏற்படுத்த போகிறார். அதனால எழுச்சி என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் உருவாகாது. இன்று தன்னியல்பாக மக்கள் குடும்பமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக எங்க தலைவர் இருக்கிறார். 2026 தேர்தல் களமும் தேர்தல் முடிவுகளும் நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தி என்பதை நிரூபிக்கும். கேட்போம் திரு பாவலன் அவர்கள்ட்ட. இந்த களத்துல நாங்க 200+ வெல்வோம் அப்படின்னு திமுக சொல்லுகிறது. ஆனா மக்களுடைய ஆதரவும் எழுச்சியும் வேற செய்தியை தாவேக்காவுக்கு சொல்லுதோ. பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஒரு அவங்களுக்கு கிடைச்சி வரக்கூடிய இந்த மக்களுடைய கூட்டம் இதெல்லாம் ஒரு செய்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலையா? வணக்கம் காக்கே. வணக்கம். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் யார் வேண்டுமானாலும் ட்ரவுசர் பனியனை போட்டுக்கொண்டு ஓடலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமா என்பதுதான் கேள்வி. ஏற்கனவே பயிற்சி எடுத்தவர்கள் தான் ஓட்டப்பந்தயத்தில் அந்த களத்தில் வெற்றி பெற முடியும். தாவேக்கா என்பது அவர்களுக்கு இது முதல் தேர்தல். இப்போதுதான் களத்திற்கே வந்திருக்கின்றார்கள். கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஈராண்டுகளுக்குள் அந்த கட்சிக்குள் ஏகப்பட்ட குளறுபடி, அந்த கட்சியில் சேர்ந்த தொண்டர்களிடையே அடிதடி நடக்கிறது. பதவிக்காக அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து வருகிறது. தொண்டர்கள் மத்தியில் ஏகப்பட்ட சோர்வு. விஜயை சந்திக்க முடியல,
அந்த கட்சியில விஜய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களை சந்திக்க முடியல, பிரச்சனைகளை பேசிக்க முடியல, இல்ல பதவிக்கு போட்டா போட்டினா அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, பிரச்சனைகளை பேச முடியல திரு பாவலன். இல்ல பிரச்சனைகளை தான் விரும்பக்கூடிய தான் ஏற்றுக்கொண்ட தலைமையிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு விரக்தி இருந்தது. அந்த விரக்தியை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மாநாடு மறியல் நடத்துறாங்க. இதுல முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம்னு விஜய் சொல்றாரு. மீண்டும் உணர்த்துவோம் சொல்றாருல, ஏற்கனவே நீங்க என்ன உணர்த்திருக்கீங்க? விக்கிரவாண்டியில உணர்த்தி ஏற்கனவே ஒன்றை அழுத்தம் திருத்தமாக நாட்டிற்கு ஏதாவது நீங்க பேசியிருந்தீங்கன்னா, கொடுத்திருந்தீங்கன்னா, செஞ்சிருந்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், மறுபடியும் நாங்க உணர்த்த போறோம்னு சொல்லலாம். ஒன்றுமே நீங்கள் உணர்த்தவில்லை. ஆனா மீண்டும் இந்த நாட்டிற்கு விக்கிரவாண்டி கூட்டம் ஒரு செய்தியை உணர்த்தலையா? விஜயனுடைய ஆதரவு சார், விக்கிரவாண்டி கூட்டம் ஒரு செய்தியை உணர்த்தலையா? விஜய்க்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு செல்வாக்கு இருக்கின்றத உணர்த்தலையா? திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட்டத்தை பாத்தீங்களா? திமுக கூட்டம் கூடுது, எல்லா கட்சிகளுக்கும் தான் கூட்டம் கூடுது. கூட்டம் கூடனால் மட்டுமே இங்க வெற்றிக்கான ஒரு இலக்கா நம்ம நிர்ணயிக்க முடியாது. வாக்கா மாற்ற முடியுமா? அதற்கான செயல் திட்டம் இருக்கிறதா, களப்பணி இருக்கிறதா, அதற்கான கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்கிறதா? இது எதுவுமே இல்லை. இப்பதான் அவங்க எல்கேஜி 2031 தேர்தலை வேண்டுமானால் அவர்கள் ஏதாவது சாதிப்பதற்கு இப்போதே அதுக்கான வேலை திட்டத்தை தொடங்கினதான் சாதிக்க முடியுமே தவிர, இந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தால எதையுமே சாதிக்க முடியாது. முதல்ல இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான அந்த வேலையை வேணா அவங்க செய்யலாம். நாங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு தாவைக்கா நாங்க 2வது இடத்துக்கு வர்றோம், அதுக்கான வேலை செய்யறோம்னா சொல்லலாம். ஆனா முதலிடத்தில் வர்றது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. அது ஒரு பகல் கனவா தான் போகும். என்ன செயல் திட்டம் இருக்குது? நீங்க இன்றைக்கு அந்த விஜய் பேசுனதுல 2 விஷயத்தை சொல்றாரு. ஏற்கனவே சொன்னதுதான், அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. இப்ப கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை கொள்கை எதிரி நிறுத்துறாருல. இப்ப பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர் கூட்டத்தை தொண்டர்கள்ட்ட என்ன செஞ்சிருக்காரு, என்ன வேலை திட்டம் கொடுத்திருக்காரு? வெறுமனே திமுக எதிர்ப்புல மட்டும்தான் ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்புல இருந்து தான் அதிமுக உருவாயிருக்கு. புதுசா கட்சி தொடங்குற அத்தனை பேருமே திமுக எதிர்ப்புல இருந்து தான் அந்த நிலைப்பாட்டில் கட்சி தொடங்குறாங்களே தவிர அதற்கான அரசியல தான் பேசுறாங்களே தவிர ஓட் பேங்க் அடிப்படையில் ஆளுங்கட்சி ரெண்டையுமே எதிர்க்கிறார். திமுகவை எதிர்க்கிறாரு, அங்க பாஜகவை எதிர்க்கிறாரு. ரெண்டுக்கும் சார்ந்த ஒரு ஓட்டுகள் விழாங்க. ரெண்டு இடத்துல ஒரு ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இல்லைங்க. திமுகவை அரசியல் எதிரி சொல்றாரு, பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரி சொல்றாரு. அப்ப இங்க எல்லோரையும் இயக்கக்கூடியது அவரவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை. அப்போ தாவேக்காவுடைய கொள்கைக்கு நேரெதிர் பகை பாஜகவுடைய கொள்கையா இருந்தா அப்ப நீங்க பாஜகவை தான் பிரைமரி எனிமியா நிறுத்தணும். அரசியல் அதாவது பாஜகவை வீழ்த்துவதுதான், பாஜகவை கால் ஊன்ற கூடாது, பாஜகவுடைய கொள்கை தான் மக்கள் விரோத கொள்கை அப்படின்றத பாஜகவை ஏற்றுதான் நீங்க அடிக்கணும். ஆனா பாஜக எதிர்ப்பை விட திமுக எதிர்ப்பு தான் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து ஏகப்பட்ட கட்சிகள் தொடங்கப்பட்டது. ஆனா எல்லா கட்சியுமே மற்றும் பிளவுவாத அரசியல் செய்து கொண்டிருக்கு. இல்ல நீங்க திமுக எதிர்க்காத பாஜக எதிர்க்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்கிட வேணாம். நீங்க பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க, என்ன செயல் திட்டத்தை கொடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் ஒழுங்கா நிர்வாகிகளே போட முடியல. நிர்வாகிகளை உங்களால கட்சியோட அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியை உங்களால அப்பாயின்மெண்ட் பண்ண முடிச்சிருக்கா? கிளை வரைக்கும் பொறுப்பாளரை போட முடிஞ்சிருக்கா? ஒன்றியத்துக்கு போட முடிஞ்சிருக்கா? மாவட்டத்துக்கு போட முடிஞ்சிருக்கா? எங்க நீங்க பொறுப்பாளர் போட்டாலும் எல்லா இடத்துலயும் அடிதடி நடக்குது, பிரச்சனை நடக்குது. அப்ப கட்சியோட கட்டமைப்பே ஒழுங்கா இவங்களால பூர்த்தி செய்ய முடியாத இந்த நிலைமையில எப்படி நீங்க முதன்மையா வர முடியும்? சார், அதை தாண்டி நீங்க பிஎல்ஏ வரைக்கும் இருக்கான்னு கேக்குறீங்க. அதை தாண்டி வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காரு, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? அது எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. சினிமா ரசனை என்பது வேற. சினிமா ரசனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படின்ற பார்வை, ஒரு பரந்துபட்ட பார்வை உருவாக்கி இருக்கு. இன்றைக்கு குளோபலைசேஷன் உருவாக்கப்பட்ட பிறகு உலகளாவிய அந்த உலகமயமாக்கல் அப்படின்றது அந்த உலகம் முழுமே அப்படிதான் இருக்கு. அந்த அரசியலுக்குள்ள எல்லோரும் வந்துட்டாங்க.
மாணவர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து எல்லாருமே அந்த செக்டாருக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இன்றைக்கு சினிமாவை மட்டுமே காட்டி இளைஞர்களை வந்து ஏமாற்ற முடியாது, மயக்க முடியாது. சினிமா அப்படின்றது வந்து அந்த 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 அளவுகோல தான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாயிருக்கு. அப்ப சினிமா பாப்புலாரிட்டி மட்டுமே இங்கே தேர்தல் களத்தில் வெற்றிக்கு எந்த வகையிலும் உதவாது.